ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த 13 முதல் 16 உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் தான் சொல்றது. 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். 15 அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். அதாங்க ரொம்ப ஒரு கிளாசிக் பேரடாக்ஸ், ஒரு முற்றிலுமான ஒரு எதிர்மறை வாக்கியத்தை அவர் வைக்கிறார். அவர் சென்றவிடமெல்லாம் வெற்றி பெற்றார், ஆண்டவரோடு இருந்தார், எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு பக்கம். அவர் பெற்ற வெற்றியினால் நாட்டிற்கு மகிமை, நாட்டிற்கு பாதுகாப்பு, நாட்டிற்கு வளமை, நாட்டிற்கு செழிப்பு, நாட்டிற்கு பெருமை. அரசன் பயன் செய்ய அனுபவிக்கணுமா இல்லையா? அனுபவிக்க முடியல. ஏன்? பொறாமை இருந்துச்சுன்னா என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம், என்ன இல்லைன்னு தான் பார்ப்போம். இதுதான் ஏரோதும் இந்த சவுலும் அழகான ஒரு இறை மனித கதாபாத்திரங்கள், விவிலிய விவிலிய மாந்தர்கள். ஏரோதுக்கும் அப்படியே எதையும் குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். அதான் பிளினி என்கின்ற ஒரு வரலாற்று வல்லுநர் சொல்றாரு, ஏரோதுக்கு மகனாய் பிறப்பதை விட ஏரோதுடைய பன்றி தொழுவத்தில் பன்றியாய் பிறந்திருந்தால் நலமாக இருக்கும்னு அவருடைய மகன்களை பற்றி அவர் எழுதுவார். ஏன்? பொறாமை, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கு, பதவி பற்றிய மோகம், எதை வேணாலும் செய்யலான்றது இந்த சவுலுக்கு அதான் இருந்துச்சு. ஏற்கனவே முன்னுரைத்தாயிற்று. என்ன முன்னுரைத்தாயிற்று? 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்குறோம். 21, 15, 28 வாசிப்போமே. அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார். உன்னை விட சிறந்த உமக்கு நெருங்கிய ஒருவனுக்கு அவர் தந்து விட்டார். இல்லைங்களா? சவுலுக்கு அது அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. இவன் தான் அந்த சிறந்தவனோ, இவன் தான் அந்த மகானோ, இவன் தான் அந்த பெரியவனோ, பார்க்குறவங்களாம் பார்க்குற சவுல் மேலே, தாவீது மேலே அப்படி நிற்கிது. ஓ, இவன் தான் கரெக்டாக. இந்த அவனா யோசிச்சுட்டே இருந்தார். இவன் தான் தெரிஞ்ச உடனே அவனை எப்படின்னா எலிமினேட் பண்ணு, செவுத்தோட ஆணியோட ஆணி மாதிரி அரைஞ்சு வை, அல்லது ஒழிச்சு வை தான். ஆனால் எப்போ நம்ம ஆண்டுடைய கரத்துக்கும் அவனுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறோமோ, நாம் அப்போ சிறுக்கிக்கிட்டே இருப்போம், அது பெருகிக்கிட்டே போகும். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, அதை ரொம்ப மறந்துடவே கூடாது. அது ஸ்நாபக அருளப்பெறும் ஏரோதும் சலோமியுமாக இருக்கட்டும், அல்லது எந்த ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிராக நித்தம்னாக்க நம்ம சிறுகிக்கிட்டே போவோம். ஆண்டுடைய திட்டத்தோடு சேர்ந்துக்கிறவங்க பெருகிக்கிட்டே போவாங்க. ஒன்றும் பண்ணவே முடியாது. அது ஆண்டுடைய கைவன்மை. அது ஃபாரவோவாக இருந்தாலும், பாரவோன் மன்னனாக இருக்கட்டும், அல்லது பபிலோனிய நபுகத்நேசராக இருக்கட்டும், ஆண்டுடைய கைவன்மைனாக்க அது உயரும், ஆண்டுடைய கைவன்மை இல்லைனாக்க அது சிறுகும். தாவீது பக்கத்தில் ஆண்டோடு இருந்தார், அவர் பெருகிட்டே போகிறார். அது ஒரு காட்சி, முதலாவது காட்சி. இரண்டாவது ரொம்ப முக்கியமான கருத்து, சவுல் தாவீதை அந்த 1 சாமுவேல் 15:28 நிறைவேற்றமாக ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது ஏற்றுக்க முடியல. ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம், அழகான புத்தகம் இருக்குது, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி என்று சொல்லி அழகான ஒரு புத்தகம் இருக்குது. நம்ம ஒரு கட்டத்தை தாண்டி போனோம் அப்படின்னோம்னாக்க இன்னும் அந்த இளமை மாறா முறுக்கோடும் மிடுக்கோடமோ ஆண்டு நடத்திக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு அந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய செய்திகள் அதில் வந்துச்சு. அந்த ஃபேடிங் அவுட் அப்படிம்பாங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம ஹீரோவாக ஆண்டு நடத்திய சாம்ராஜ்யம் இது. இன்னொரு ஹீரோ என்ட்ராவுக்குள்ள அப்படியே குவாய்ட்டாக பின் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபேடிங் அவுட் ரொம்ப முக்கியம். அந்த கிராஃபிங்கில், சிஜியில், இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அந்த ஃபேட் அவுட் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக செய்வாங்க. இல்லைன்னா ரொம்ப ரஃபாக இருந்தால் பார்க்கறது சகிக்காது. அந்த ஃபேடிங் அவுட் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ முக்கியம். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மகள் வருது, மாமியார் ஃபேட் அவுட் ஆகணும். ஒரு மருமகன் வராரு, மாமனார் கொஞ்சம் அப்படி ஓரமான கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒதுக்கி போயிடக்கூடாது, கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபேடிங் அவுட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அது ஸ்மூத்தாக நடக்கலைங்க.
அந்த தாவீது உள்ளே வந்துட்டாரு. சவுல் வந்து அப்படி வெளியே போக மறுக்கிறாரு, மறைக்கிறாரு, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. இந்த ஃபேடிங் அவுட் கிரேஸ்ஃபுல்லி அது வரல. முதலாவது காரியம். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான காரியம், இவனான்னு யோசிச்சு பார்த்து இவன் தான் எலிமினேட் பண்ண பார்க்குறார். எலிமினேட் பண்ண பார்க்கும்போது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறார். அவருக்கு இன்னும் அஞ்சினார். பயம் என்பது ஒரு மிகப்பெரிய இன்செக்யூர்டு ஃபீலிங்க. அச்சம் என்பது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக இருக்குது. நான் அரசன், அரியாசன் அமுந்திரப்பன், மணிமுகுடியும் செங்கோலும் என் கறந்திருக்கிறது, பொற்பாதங்களிலே பொன் செருப்பு அணிந்திருக்கிறேன், பட்டாடை விடுத்திருக்கிறேன், நான் கண்ணால் அசைத்து சொல்வதை திறமேல் மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான படையர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அச்சம் என்பது என்ன ஒரு இன்செக்யூர்டா, நான் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் இருக்குதா, ஆடுதா, அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயம் என்பது எப்போ வரும் அப்படின்னம்னாக்க பொறாமையினுடைய விளைவாக வருகிறது. அந்த பொறாமை உள்ளே வந்தவுடனே எனக்கு போட்டி இவனா என்ற ஒரு எண்ணம் வரும்போது அஞ்சினார். சவுலுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்குங்களா? இஸ் எ கிங், த ஃபர்ஸ்ட் கிங், செலிப்ரேட்டட் கிங். பயப்படுறார். ஏன் பயப்படுறாரு? நம்பிக்கை இல்லை, தன் மேலே நம்பிக்கை இல்லை, தன் அரச பதவி மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டு கொடுத்த திட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, ஆணுடைய வழிநடத்தில் நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஆயிருமோன்னு பயத்திலே இன்றைய நாளை இழந்து விடுக்கிறோம். அதான் வந்து சவுலுடைய அழகான மனப்பக்குவம் நமக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு பாடம். அதே போல் இவர் பயப்பட்டு சிறுகிறாரு. அந்த இடத்துல தாவீதுக்கு ரொம்ப அழகாக முயற்சி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன வந்துருக்கிறாரு? படை வீரர்கள், படை தலைவர்கள், மக்கள் எல்லாரும் மகத்திலும் புகழும் செல்வாக்கு வருது. ஆசிரியர் வந்து அப்படி அழகாக கேரக்டர் போட்டு பர்சனலி இஸ் க்ரோன் அப், மெச்சூரிட்டிக்குள்ளே வர்றாரு. அரச குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார். அரச குடும்பத்தின் அத்தனை பேரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. படைக்குள்ளே போகிறாரு, படைத்தவர்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே லூம் ஆகிட்டே இருக்குது. அது அப்படி சின்னதாக இருந்து அப்படியே பெருசாக லூம் பண்ணிக்கிட்டே வர்றார் ஆசிரியர். அதான் பண்ணுறாரு. அவருடைய புகழ் பெருகிக்கிட்டே போகுது. ஏன்னா ஆண்டவரோடு இருக்கிறார். அதையும் ஆசிரியர் சொல்லிகிட்டே வர்றாரு. அடுத்த ஒரு வார்த்தை பாருங்களேன். ஆனால் இஸ்ராயேலர் யூத மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர், ஏனெனில் அவரை அவர்களை முன்னின்று நடத்தி சென்றார். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தையை முன்னின்று வார்த்தையை வச்சு அப்படியே ஒரு ஆணி அடிக்கிறார் பாருங்க. அந்த கேரக்டர் கடகடன்னு உடஞ்சி உழுவுது. சவுலுடைய கேரக்டர் முன்னின்று நடத்த வேண்டியது யாரு? அரசன் முன்னிலை நடத்த வேண்டும். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்வான். அது கொடிய மிருகங்களோ கல்வர்களோ வந்தால் முதலில் அவன் சந்தித்து அவர்களை அந்த தீமைகளை விளக்குவான். அப்படி ஒருவேளை உயிரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நல்ல ஆயன் தன் உயிரை கொடுத்தாவது ஆடுகளை காப்பான். அதாவது நல்ல ஆயனுக்குரிய பண்பு. சவுல் முன்னின்று நடத்தணும் இல்லைங்களா? அது பிலிஸ்தியர்களாக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், உள்நாட்டு தீவிரவாதிகளாக இருக்கட்டும், முன்னின்று நடத்தணும். இப்போ முன்னின்று யார் நடத்துறாரு? அந்த முன்னின்று நடத்தின ஒற்றை வார்த்தையில் சவுலை ஆசிரியர் எலிமினேட் பண்ணிட்டார். நீ நடத்துறா, அவன் நடத்திட்டு இருக்கிறான்டா, ராஜ்யம் அமர்ந்துடா, அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அந்த விவிலி இறை மாந்தரை நமக்கு கண்பாக கொண்டு வருகிறது. அவ்வளோ இப்போ வந்து ரொம்ப ஏற்கனவே சொல்கிறாரு, யோனத்தான் அவரை அன்பு செய்தார், தன்னுடைய படைக்கலன்களையும் அன்பின் ஆடைகளையும் அவர் பரிசாக கொடுக்குறாரு. தாவீது வாங்கிட்டார். இப்போ சிம்பாலிக்காக அங்கே வேணான்னு சொன்னவர், சவுல் கொடுத்தப்ப வேணான்னு சொன்னவர் இங்கே வந்து வாங்கிக்கிட்டார். அப்போ சிம்பாலிக் ஆசிரியர் சொல்லிட்டாரு, பதவி ஏதோ அங்கே போயிடுச்சு, அவருக்கு எதிர்ப்பு யாருமே இல்லை, எதிர்ப்பு கொடுக்க வேண்டிய யோனத்தானே வந்து ஒப்படைச்சிட்டாரு. அப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்கு, படர்கள் மத்தியில் செல்வாக்கு, படைத்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு. ஒரே ஒரு ஆள் வந்து ஒத்த ஆளாக வந்து அப்படி அந்த எல்லாத்தையும் வந்து அப்படி பொறாமைகளோட பார்க்கறது சவுல் மட்டும்தான். அப்போ ஐசோலேட் ஆயிட்டார். அப்போ பொறாமையினுடைய 5 எதிர் விளைவுகள். 1, பொறாமை உன்னை பாதுகாப்பற்ற மனிதராக மாற்றுகிறது, இடிகுணத்தாராக மாறுகிறது, எந்த இடிசையிலும் செய்ய தயங்கப்படாத ஒரு மனநிலையும் உனக்குள்ள உருவாக்குது. 3வது, கொலை செய்யும் உன்னை அஞ்ச மாட்டாய். 4வது, செய்த செயலியே திரும்ப திரும்ப செய்து உன்னுடைய பொறாமைக்குட்பட்ட மனிதரை அந்த இடத்தில் நீக்கிவிட்டு தவிப்பாய். 5வது, எந்த நன்மைத்தனத்தையும் யாரிடமும் இருக்கிறதை நீ உணரவே மாட்டாய். இந்த 5 கொடுமையான காரியங்கள் நமக்குள்ளாக கொண்டு வருகிற பொறாமையை வேறெடுத்து இனம் கண்டு அழிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அந்த எதிர்மறையான கதாபாத்திரமாக சித்தரிக்கப்படுகிற சவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சரிங்களா? இப்போ இதோடு நம்ம நிறைவு செய்வோம். தந்தை அவர்களே, இந்த பகுதியில் தான் சற்று நெருடலம் இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை பொறாமை 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 என்றிருந்தவனுக்கு பெண் கொடுத்து மருமகனாக்குவது எப்படி என்ற ஒரு கேள்வியோடு இந்த பகுதிக்குள் நுழைய ஆசைப்படுறோம். இந்த 17ஆம் வசனம் வந்து சவுலின் மகளை தாவீது மணத்தல் முதலாவது. அதுக்கு முன்னாடி 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி 1000 தலைவராக்கினார், தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார். ரைட். இப்போ வந்து அழகாக ஒரு காட்சி காமிக்கிறோம். பெத்லஹேமில் இருக்கிறார், தம் அண்ணன்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவர் தோட்டத்தில் இருக்கிறாரு.
தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வராரு, வீட்டிலேருந்து எருசலேமுக்கு வராரு, எருசலேம்லேருந்து போர்க்களத்துக்கு போகிறாரு, போர்க்களத்துலேருந்து அரண்மனைக்கு வராரு, அரண்மனையிலேருந்து அரச குலத்துக்குள்ளே போயிட்டார். எங்கே ஆரம்பித்த பயணம் எங்கே போய் நின்றுச்சு. இப்போ சவுளுடைய பயணம் பார்ப்போம். சவுல் என்ன பண்ணார், அரச சிம்மானத்தில் அமர்ந்துக்கிறாரு, அவனை எதிரியாக பார்க்குறாரு. எனக்கு 1000 அவனுக்கு 10,000 என்ற ஒரு பொறாமை தீ எறிய பார்க்குறாரு. ஈட்டி எடுத்து ஒரு கோலியாத்தை போல அவனை செவுத்தாய் அரைந்து விடுவேன் பார் என்று வீசுறாரு. ஒரு முறை இல்லை, இருமுறை. தன்னால் முடியலன்னு உடனே ஏஜெண்ட்டை வச்சு அடிக்கிறார். ஆள் வச்சு தூக்குவோம் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறாரு, அரசவையில் உட்காந்து மட்டன் பிரியாணி சிக்கன் குருமா சாப்பிட்டுக்கிட்டு யாழ் வீட்டிக்கிட்டு எனக்கு எதிராக நிற்கிறியாடா, போடா நீ படை நடத்துடா அப்படிங்கிறார். என்ன ஆசை, அவனை பெரும் தலைவனாக்கணும்னு ஆசை கிடையாது. இங்கே என்னால் கொல்ல முடியலன்னு எஸ்கேப் ஆகிற, அங்கே எஸ்கேப் ஆகிற பார்த்துடலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு படைத்தல் தன்முனின்று அகற்றி 1000 படைத்தொழிலை மாற்றுகிறார். இப்போ என்ன, யாழ் இசைக்கத்திலிருந்து யாழ் எடுத்த கரங்கள் வாள் எடுக்க வேண்டும். அங்கே போய் என்ன பண்ணணும், படையை முன்னின்று நடத்தணும். ரிஸ்க்கு, ஏகப்பட்ட ரிஸ்க்கு இல்லைங்களா. 2 வகையில் ஒரு ஆபத்தை உருவாக்குறாரு. ஒன்று, முன்னின்று நடத்த வேண்டிய தாவீது ஒரு படையில் தோத்தானா, அவன் அந்த கோலியாத்தை வென்றது ஃப்ளூக்கு, ஏதோ அடிச்சா அவன் விழுந்தான், புரிஞ்சுதுங்களா. இங்கே பாரு தோத்துட்டான். இது வெத்து வேட்டி டம்மி பீஸு. முதலாவது அவனுடைய ரெப்யூட்டேஷன் அழிக்கலாம் முதல்ல. 2வது, போர்க்களத்தில் அவரே இறந்து போகவும் செய்யலாம். நாம் கொள்ள நினைச்சோம் முடியல, பிலிஸ்தீன்களை பட்டு சாப்பிட்டுமே. நல்லெண்ணெய் இல்லைங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா செய்கிறது எல்லாரும் விஷமாக மாறும். பொறாமை குணம் வந்து நம்முடைய உடல் முழுவதும் விஷமாக மாற்றிடும். அது ரொம்ப கொடுமையான அது நம்ம அறவே நம்ம வேறு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து பாருங்களேன், இப்போ 17ஆம் வசனத்துக்குள்ளே வரோம். இப்போ இந்த சூழலில் தான் வந்து 17ஆம் வசனத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பின்புலம் கொடுத்துட்டு இப்போ முன்னாடி போவோங்களேன். இப்போ 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. பின்பு சவுல், என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த மகள் மேராபு, அவளை உனக்கு மனம் முடித்து கொடுப்பேன், நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை நடத்திச் செல் என்றார். அப்பொழுது தாவீது சவுலிடம், அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார், என் உறவினர் யார், இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார். 19 சவுலின் மகள் மேராபை தாவீதுக்கு மணமுடிக்கவிருந்த நேரத்தில் அவள் மெகோலனாகிய அதிரேலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள். இப்போ வந்து மேராபை வந்து சவுல் வந்து தாவீதுக்கு மணமுடிக்க சொல்கிறார். அதற்கு பரிசாக நீ வீரர்களை முன்னின்று நடத்திச்சல். அந்த முன்னின்று நடத்திச்சலுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 2 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த ஆபத்துக்கு வளையத்துக்குள்ளே அவர் தூக்கி போடுறாரு. ஆனால் நியாயமாக இந்த மகளை எப்படி ஒரு மனம் முடிச்சு கொடுத்து காட்டியிருக்கணும். 1 சாமுவேல் 17:25 வாசிப்போமே. இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா, இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மனமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரேலிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேல் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இந்த கோலியாத்து நமக்கு ஒரு சொப்பனமாக இருக்கிறான். இந்த கோலியாத்தை வென்றால் நம் நாடு வென்றதாகும். அப்படி நாட்டை வென்றதாக மாற்றுகிற நல்ல தலைவனுக்கு அரச தன் மகளை மணமுடித்து கொடுப்பார். அதுதான் வந்து அரச பரிசு இல்லைங்களா, போர்க்கள பரிசு. அதுதான் போர்க்கள பரிசு. நியாயமாக வந்து கோலியாத்தை வென்றவுடனே அரசன் வந்து மகளை மணமுடிச்சு கொடுத்துருக்கணும். செய்யலை, வாக்கு தவறிய மனிதர். முதலாவது, இந்த ஆடுமைக்கும் சிறுவன் எனக்கு அரியாசனத்துக்கு சரியாசனம் பெறுவதா பொறாமை எண்ணம். இப்போ கொடுக்க வராரு. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல, இப்போ கொடுக்க வராரு. எப்படி கொடுக்க வராரு, தம்பி என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு பதிலாக படையில் சேர்ந்து படையின் தளபதியாக படையை வழிநடத்து. இப்போ இந்த இடத்துல ரெமுனரேஷனாக சம்பளமாக கொடுக்குறாரு. நீ என் படையை வழிநடத்தின அப்படின்னாக்க என் மகளை உனக்கு தரேன், உன் மகளை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கு பதிலாக நீ பயணம் செய்ய. இது வந்து இஸ்ராயல் குலத்தில் இருந்து ஒரு வழக்கம் தான், மாறாத வழக்கம் கிடையாது, ஒரு வழக்கம் தான். உதாரணத்திற்கு தொடக்க நூல் 29 15 முதல் 19 வசனங்களை வாசிப்போமே. அதன் பின் லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் உறவினர் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராகேல். ஆனால் லேயா மங்கிய பார்வை உடையவள், ராகேலோ வழுவழுக்கும் எழில் தோற்றம் உள்ளவள். யாக்கோபு ராகேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராகேலுக்கு 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல், என்னோடு தங்கியிரு என்றான்.
பிரைடு ப்ரைஸ் என்பார், மணமகளுக்கான தொகை. இப்போ லாபான் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மகள்கள் இருக்கிறாங்க. அவர் மனைவியாக்கி கொள்வதற்கு 7 ஆண்டுகள் ப்ளஸ் 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் உழைத்து அந்த உழைப்பின் பயனாக பரிசாக மனைவியரை இப்போ தாவீதை அந்த எல்லைக்கு உருவாக்குறார். நான் மகளை கொடுக்குறேன், நீ என் படைத்தலைவியாக செய்ய. நீ படைத்தலைவியாக வந்தனாக்க ஒன்று வாளால் விட்டுண்டு சாவாய், அல்லது மக்களின் சொல்லால் இகழப்பட்டு மறிப்பாய். ஒரு சைக்காலஜிக்கல் டெத்து, ஒரு ஃபிசிக்கல் டெத்து, ரெண்டும் உனக்கு பாசிபிள், என்ன பண்ணிக்க அப்படிங்கிறாரு. இவனே இவ்வளோ அறிவாளின்னா இவனை தவிர்த்து இவனை உயர்த்தி ஆண்டவர் நாள் செயல்படுகிற தாவீது எவ்வளோ அறிவாளி இருப்பான். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அரசே நான் யார், யாருங்க நான் யார், என் தந்தை வீட்டார் யார், என்னுடைய சொந்தக்காரங்க யார், உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு தகுதியா? ரொம்ப நாசுக்காக இருக்கிறார், ரொம்ப நாசுக்காக வேணாங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை, 2 அற்புதமான குணாதிசயங்களை மீண்டும் ஆசிரியர் வலியுறுத்தி சொல்லி ஆசைப்படுகிறாரு. நம்ம அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போமே, 18ஆம் வசனத்தை. அப்பொழுது தாவீது சவுலிடம், அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார், என் உறவினர் யார், இஸ்ரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார். அப்போ பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. இந்த இடத்துல வந்து 2 அழகான மனநிலைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று நீங்கள் உங்கள் மகனை மனமுடிச்சு கொடுப்பீங்கன்றதுக்காக நான் கோலியாத்தை கொல்லலை, நீங்கள் கொடுக்காதப்ப ஏன் கொடுத்தேன்னு நான் கேட்கல. இப்போ நீங்கள் மனம் முடிக்க சொல்லி சொல்கிறீங்க, நான் எதிர்பார்க்கல இருக்குல்ல. ஒருவேளை நான் மனம் முடிச்சு கொடுத்தாதான் அவன் படையை வெளியெடுத்துன்ற கட்டாயமும் என்கிட்ட இல்லை. எவ்வளோ அழகான ஒரு நல்ல மனதை நம்ம படைக்கிறாங்க. தம்பி ஒருத்தர் சொல்லியிருக்கணும் சொல்கிறேன், ஒருத்தரை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கல, எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குன்னா அவர் நல்ல மனசே மனுஷராகிறாருன்னா அப்படின்னு தம்பியை ஒரு தடவை சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு சிலருக்கு நல்ல மனசு இருக்கும், ஒரு சிலர் நல்ல மனசே மனிதராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இறை மனிதராக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதராக தாவீது மிளிர்கிறதை அந்த இணைச்சட்ட நூலாசுடைய கைவண்ணங்களில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான ரொம்ப முக்கியமான ஒரு காயம். எந்த ஊருக்கு சென்றாலும் உங்கள் முன் என்ன பரிமாறப்படுகிறதோ அதை உண்டு அந்த ஊருக்கு தூதுரையுங்கள், ஏனென்றால் வேலையால் கூலிக்கு உரிமையுடையவன் ஆண்டவரே சொல்கிறார். இங்கே கூலியை கூட எதிர்பார்க்காம வேலை செய்கிற ஒரு வேலையால் பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செயல்படுகிற, கர்மமே கண்ணாக இருக்கிற ஒரு கர்ம வீரனை இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறோம். மகளை மனமெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற உறுதி இருந்த போதும் அந்த உறுதியை பொருட்படுத்தாமல் போருக்கு புறப்பட்டு போனார். போரில் வென்ற பிறகு மகளை மணமளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கொடுன்னு அவன் கேட்கல. இப்போ கொடுக்குறவங்க கொள்ளையும் வேணாங்கிற. அப்படி நம்முடைய கண்களில் தாவீது அப்படி உயர்ந்து 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 அப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். இவ்வளோ அழகான ஒரு இறை மனிதராக, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக. இதுதான் டெவிடிக் அக்சஷன் நரேட்டிவ், ஒரு சிம்மாசனத்தை நோக்கிய ஒரு பயணம். இதில் எல்லாத்தையும் சிம்மாசனம் நோக்கிய பயணம் ரொம்ப அழகான, நேர்த்தியான, உயர்வான, மேன்மை மிகுந்த வழிகளில் அவர் போகிறத நம்ம அழகாக பார்க்குறோம். ஆசிரியர் நடத்திக்கிட்டு போகிறார். அக்சஷன் நரேட்டிவ் ஒவ்வொரு 2 வசங்களுக்கு இருப்போம் நம்முடைய தாவீது மேல் வச்சிருக்கிற பற்றும் பாசமும் உயர்ந்துக்கிட்டே போகுது. அதுதான் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய அழகான ஒரு நேர்த்தியான தன்மை. அந்த செதுக்கி அப்படியே அழகாக அந்த இறை மனிதரை உருவாக்கி நம்மளால் படம்பிடித்து காட்டுகிறார். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான இது. இதில் 2 முக்கியமான செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ இந்த இடத்துல அவர் வேணாம் அப்படின்றார். ஏன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு காரணம், நான் யார், என் தந்தை வீட்டார் யார், என் குலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த இடத்துல அழகாக ஒரு அழகான ஒரு ஒப்பீடு அங்கே போகுது. இது பெஞ்சமின் குலம், இது யூதாவின் குலம். சவுல் பிறப்பிலே ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய தந்தை கீஸ் 3000 ஆடு, 2000 வெள்ளாடு, 1000 ஒட்டகங்கள் என்றெல்லாம் அந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பணக்கார ஒரு குடும்பம், பணக்கார மனிதர் முதலாவது. 2வது அவர் ஒரு அரசர். இப்போ இருக்கிற இடத்துல பணக்கார குடும்பத்தில் ஒரு அரசராக இருக்கிறார். 2வது அரச குலத்தை சார்ந்தவர், அரச குடும்பத்தை சார்ந்தவர், நாட்டின் ஆண்டு நடத்துகிறவர். இது 2வது. 3வது சவுலுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருந்தது. பெரிய பணக்கார அப்பா, குடும்பங்கள், நண்பர்கள். அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே மிகப்பெரிய மனிதராக ஒரு பெரிய பின்புலம், பெரிய குடும்ப பலம், அதே போல ஒரு பணக்கார சூழல். தாவீது அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்றார். நானோ யார், நான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன், ஆட்டு மந்தைகளை பார்த்துக்கிற ஒரு மேய்ப்பன். என் அண்ணன்களே என்னை மறந்துட்டாங்க, எங்கள் அப்பா அதுலேயும் மறந்துட்டார்.
அப்படிப்பட்ட நான் யார்? முதலாவது. ரெண்டாவது வந்து என் தந்தை வீடு என்ன? நீங்கள் பணக்கார குடும்பங்க, ராயல் ஃபேமிலிங்க. நான் வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிற பெத்லஹேமில் ஒரு சின்ன 7 சகோதரருக்கு இடத்துல டெய்லி அன்றாட ரொட்டிக்காகவும் அன்றாட அப்பத்துக்காகவும் பாடுபடுகிற ஒரு விவசாய குடும்பங்க நான். ரெண்டாவது. மூன்றாவது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து ரொம்ப அழகான கேள்வி. என் உறவினர் யார்? என் உறவினர் யார்? எனக்குன்னு யாருங்க இருக்கா? நாங்கள் வந்து ஒரு 7 பேர், அவ்வளோதான். நான் கடைக்குட்டி, அவ்வளோதான். சொந்தம்னு சொல்லிக்கல யாரும் இல்லை, ஆண்டவர் தவிர. அதான் தாவீதுடைய அழகான ஒரு ரெட்டாரிக்கல் இருந்து ரொம்ப 3 கேள்வி கேட்கிறார். நான் யார்? என் தந்தை வீடு என்ன? என் உறவினர் யார்? ஒரு டம்மி பீஸ். நான் போய் உனக்கு மருமகன் ஆகலாமா? இதைத்தான் வந்து தாவீது சவுல் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார். இந்த டயலாக் இங்கேருந்து வருது. ஆசிரியருடைய அருமையான ஒரு இது வந்து இதை மனசுக்குள்ள வச்சு, டே நீலாம் யார்ரா நீ? யார்ரா நீ? என் பிள்ளைய மணக்கிறது யோகிதை இருக்குதா? உங்கள் அப்பா வீட்டு என்ன தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்க யார் தெரியுமா? என் மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறான்? என் மகளை கட்டிக்க, படை நடத்து, செத்து தொலை. அதான் சொல்கிறான். தாவீது அதை அப்படியே பாசிட்டிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் யாருங்க? நான் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க முடியுமாங்க? எங்கள் சொந்தக்காரங்களாம் யாருங்க? அழகாக சொல்லி அவன் மனசை அப்படியே வெளியே வச்சு அந்த 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 ஆன்டி கிளைமேக்ஸை உருவாக்குறாரு. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க, இங்கே பொண்ணை கொடுக்கலனா கூட நான் உனக்காக போராட தயாராக இருக்கிறேங்க. இப்போ வந்து சவுலை வந்து ஆசிரியர் அப்படியே அப்பட்டம் உரிச்சு காமிக்கிறாரு, தாவீது அப்படியே உயர்த்தி காமிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விவிலிய வர்ணனை வந்து அவ்வளோ அருமையானது. ராபர்ட் ஆல்டர் என்று ஒரு உலக புகழ்பெற்ற விவிலியலார் வந்து ஈப்ரூ நரேட்டிவ்ஸ்னு ஒரு புக் எழுதிக்கிறார். அதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல இந்த பகுதி தான் எடுத்துக்கிறார். கிளைமேக்ஸ், ஆன்டி கிளைமேக்ஸ், ஹீரோ ஆன்டி ஹீரோ, ஹீரோ அண்ட் வில்லன், இதுக்கெல்லாம் வந்து அந்த கதை மனிதர்களை சித்தரிக்கும் விதத்தை இந்த எபிரேய நடையில் எப்படிலாம் பண்ணுறாங்கிறதுக்கு இது உதாரணமாக சொல்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. தன் மகள் தாவீது மேற்கொண்டிருந்த அன்பு ஒருவேளை யோனத்தான் தாவீது மேற்கொண்ட அன்பை போல ஒரு பரிசுத்தமான நட்புணர்வாகவும் இது காதலாக இருக்கலாம். ரொம்ப அன்பானவர்கள அது ஆசீர்வதிச்சு சின்ன சிறுசுங்க கொடுத்துங்க பொழைக்கிட்டுன்னு விடணும். அதுதான் பெருந்தன்மை. இங்கே என்ன நினைக்கிறாரு? இதை வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம என்ன ஈடேறுமா? அதுதான் வியாபாரத்தனம். பைபிளில் வந்து எப்பயுமே வந்து மோனோலாக், டயலாக், அவ்வளோதான். ட்ரைலாக் இருக்கவே இருக்காது. 3 பேர் பேசவே பைபிளில் எங்கேயுமே உரையாடல் இருக்காது. அது எபிரேய நடை. ஏன்னாக்க கிரேக்க கலாச்சாரத்தில் மேடையில் எப்பயுமே 2 பேர் மட்டும்தான் பேசுவாங்க, 3ஆவது பேசவே மாட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் தான் உரையாடல். 3 பேர் 100 பேர் இருந்தால் கூட பிலாத்து, பதுசெயர், சதுசெயர், இயேசு, மக்கள் கூட்டம் அத்தனை பேர் இருந்தாலும் 2 பேர் தான் மட்டும் தான் பேசுவாங்க.